ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. வந்துட்டீங்களா? ஏய் மாதவி, அறிவே இல்லையா உனக்கு? போன் பண்ணா நீ எடுக்கவே மாட்டியா? உன்கிட்ட பேசணும்னா இன்னொருத்தர் கால் பண்ணி தான் உன்கிட்ட பேசணுமா? என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நிறுத்துடா, சும்மா கத்திட்டு இருக்காத. முதல்ல வாய மூடு. ஏண்டா நீ போன் பண்ண அன்பாவா பேசுவ? எந்த பிரச்சனையும் எப்ப கலப்புவேன்னு தெரியாது. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கே எரிச்சலா இருக்கு. அதனாலதான் அவளும் போன் எடுக்கல. இப்ப அது ஒரு பிரச்சனையா? பேசுறான். மாப்பிள்ளை இப்ப எப்படி இருக்காரு அத முதல்ல சொல்லு. டேய் சூர்யா, என்னடா ஆச்சு அவருக்கு? இப்ப எப்படி இருக்காரு? ஐசியூ கூட்டு போயிருக்காங்க. ஐயோ, ஒரு மாதிரி குழப்பமா தான் பேசிட்டு இருக்காரு. நிறைய பிளட் போனதை நானே பார்த்தேன். நிலைமை என்னன்னு மட்டும் இன்னும் டாக்டர் சொல்லவே இல்லை. டாக்டர் வரதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இதெல்லாம் வாய்க்கிழிய பேசு. ஏண்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாப்பிள்ளைய நீ எதுக்காக கூட்டிட்டு போன? அவருக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஊர் முழுக்க எல்லா பிரச்சனையும் இழுத்து விட்டுற. உனக்கு வந்த பிரச்சனை இப்ப அவர் தலையில வந்து விழுந்திருக்கு. ஐயோ தாய்க்குலமே, பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். ஓகே, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை கூட்டிட்டு போனது வேணா நானா இருக்கலாம். ஆனா அவர் அடிச்சது யார் தெரியுமா? தா நிக்கிறாளே, உங்களோட குட்டி சாத்தான். இவ ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான். அந்த இடியட் ஏன் பேரு சொல்லிட்டானா? ஏய், என்ன உளறிட்டு இருக்க? இவ என்ன செஞ்சான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அடிச்சது யார் தெரியுமா? இவ ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாளே அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் ஆளுங்க, அவங்க தான் அடிச்சாங்க. இல்ல நான் தெரியாம தான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இந்த கல்யாணமே நம்ம வீட்டு ஏற்பாட்டுல தான் நடந்துட்டு இருக்கு. இவளை யார் தனியா ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அட்வான்ஸ் கொடுக்க சொன்னது? அவங்களுக்கு அட்வான்ஸ் எதுக்கு இவ கொடுத்தா? அப்புறம் நானா எதுக்கு இருக்கேன்? ஏய் சும்மா. ஹரிதா, என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன்? ஆன்ட்டி, அது வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்வத்துல. நீ கிழிச்ச. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீ பதில் மட்டும் சொல்லு. நான் மண்டபத்துக்கு போற விஷயம் நந்தினிக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதுவும் ஷார்ப் என் கூட வந்தது எனக்கே லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீ ஆர்டர் கொடுத்த ஆளுங்களுக்கு நாங்க மண்டபத்துக்கு போற விஷயம் எப்படி கரெக்டா தெரியும்? உண்மையை சொல்றி குட்டிச்சாத்தான், நீ தானே தகவல் கொடுத்த. ஹே சூர்யா, கொஞ்சம் மரியாதையா பேசு. அடச்சி, மரியாதையா உனக்கு? என்னடி மரியாதை உனக்கு? என்ன டபுள் கேம் ஆடுறியா நீ? நான் எதுக்கு டபுள் கேம் ஆடணும்? என்ன பேசுற நீ? அவனுக்கு நான் வேலை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். திடீர்னு நீ வந்து வேலை இல்லைன்னு சொன்னா யாரா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும், ஓகேவா? அதெல்லாம் நான் கேட்கல. நான் கேட்டது அவங்களுக்கு தகவல் கொடுத்தது யாருன்னு தான். ஏன் நீ மண்டபத்துக்கு போறதுன்னா அவ்வளோ பெரிய சீக்ரெட்டா? கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. நீ வீட்டை விட்டு வேற எங்க போவ? மண்டபத்துக்கு தானே போவேன். அதுவும் உன்னோட இன்டீரியர் ஆளுங்க அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடியே நீ வருவேன்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? இதுல நான் வேற தனியா தகவல் கொடுக்கணுமா? எனக்கு என்ன வேற வேலை வெட்டியில நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் குட்டிச்சாத்தான், செய்யறது எல்லாம் நீ செஞ்சுட்டு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கியா என்கிட்ட? இதெல்லாம் உன் வேலைன்னு எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? கொஞ்சம் நீ வாய் மூடுறியா? இது ஹாஸ்பிட்டல், எத்தனை வாட்டி சொல்றது? இஷ்டத்துக்கு கத்தினா எல்லாம் நியாயமாயிடுமா? இது ஒண்ணும் பாக்ஸிங் ரிங் இல்ல. ஆளுக்கு பழைய போட்டு பேசுறதுக்கு. ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் சொல்றேன், சத்தம் போடக்கூடாது. புரியுதா? அம்மா அம்மா, அவரை நான் உடனே பார்க்க முடியாதம்மா. இவன் சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இருக்காது, ரொம்ப ரத்தம் வேற போயிருக்குன்னு சொல்றாம்மா. கவலைப்படாத, நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒண்ணும் ஆகாது, சரி பண்ணிடுவாங்க. நீங்க பாரு, முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. வந்து உட்காரு. வா, வந்து உட்காரு. வா. எல்லாம் சரியாயிடும். அழறதன் நிறுத்து. கவலைப்படாத, டாக்டர் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே. எல்லாம் சரியாயிடும். மாப்பிள்ளை கூடிய சீக்கிரம் குணமாயிடுவாரு. அம்மா அம்மா, ரொம்ப பயமா இருக்குமா. தலையில அடிபட்டதுல ஏதோ உளறிட்டு இருந்தாருன்னு வேற இவன் சொல்றாமா. அம்மா, அவருக்கு வேற ஏதாவது ஆயிருக்குமோன்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுமா. அக்கா, 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 என்னக்கா ஆச்சு? அண்ணன் ஃபோன் பண்ணதுமே நான் ரொம்ப பதறி போயிட்டேன்க்கா.
மாமாக்கு இப்ப எப்படி இருக்குக்கா? ஒன்னும் ஆபத்து இல்லைல்ல? அழாதக்கா. தெரியலடி, இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலடி. இன்னும் நான் அவர் முகத்தை கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுரேகா. ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். அம்மா கவலைப்படாதீங்கம்மா. அசோகன் சாருக்கு நிச்சயமா ஒன்றும் ஆகாது. சுரேகா, அம்மா, இவளை எதுக்கு கூட்டிட்டு வந்த? இவ எங்க வந்தாலும் அபசகுணமா ஏதாவது நடக்கணும், உனக்கு தெரியும்ல. இந்த இடத்துக்குலாம் இந்த மூஞ்ச எதுக்கு கூட்டிட்டு வந்த? அவசியம் இல்ல. எதுக்கு இந்த வேலையை பார்த்த? அம்மா, நான் எங்கம்மா இவளை கூட்டிட்டு வந்தேன்? நம்ம அப்பா இருக்காரே, இவ பேச்சை கேட்டுக்கிட்டு ரொம்ப படுத்துறாருமா. இவளை துணைக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சாருமா. அவர் சொன்னார்னா இவ கிளம்பி வந்துருவாளா? இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? இவளை பார்த்தாலே எரிச்சல வருது. ஆமா, இவளோட அறிவெல்லாம் நம்ம குடும்பத்தை கெடுக்கறதுல தான் இருக்கும். அப்பா சொன்னது இதுதான் சாக்குன்னு அப்படியே ஒட்டிட்டு வந்துட்டா, அட்டை பூச்சி மாதிரி. ச்சே.